மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். நல்லா நடக்குதப்பா அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. எல்லாம் இந்த புல்ல பிடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி எல்லாம் இந்த எம்எல்ஏக்களை புடிச்சு புடிச்சு கட்சிக்கு பலம் சேர்த்தணும்னு சொல்லி தில்லாலங்கடி வேலைக்கு ரொம்ப பேர் போன கட்சி தமிழக வெற்றி கழகத்து கட்சி தான். இதுக்கு முன்ன நம்ம எத்தனையோ கட்சி பார்த்துருக்கிறோம். அதிமுக பார்த்தோம், திமுக பார்த்தோம், காங்கிரஸ் பார்த்தோம். ஆனா இந்த தமிழக வெற்றி கழகமா ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ற கட்சி சும்மா அப்படியே பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதிய ஒண்ணு கூட நிறைவேற்றுறதுக்கு துப்பு இல்லாம நடந்துகிட்டு 10-15 நாள் ஆட்சி அமைச்ச பிற்பாடு 50 கொலை நடக்குது, பாலியல் வன்முறை சீண்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு சரியான நிவாரணம் தேடாம மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளை புடிச்சுக்கிட்டு வந்து புல்ல குடிக்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டு வந்து கட்சியை சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி. இப்ப தாம்பரத்துல தியாகுங்கிற ஒருத்தர், தியாகுன்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தியாகுங்கிறவரு ஒரு பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்கிறார். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்குறின்னு சொல்லி சொல்றது. இப்ப அவர் எட்டி பார்த்ததுக்கு புகாரின் பேர்ல கைது செய்யப்பட்டு அவருக்கு ஜெயில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திருச்செங்கோட்டுல தினேஷ்ங்கிற டிவி கேக்காரரு அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் பேர்ல கொலை மிரட்டல் விடுக்கிறார். இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த கூத்து தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இந்த கார்த்திக் மோகன்ராஜ் 2 பேர் ஒரு சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், அங்க இருக்கிற எம்எல்ஏகளாகட்டும், இன்க்ளூடிங் முதலமைச்சர், அவரு கூட சரியான பதில் சொல்ல முடியல. பேசுறப்ப சொல்றாங்க, இனிமேல் இந்த மாதிரி தவறு இனிமேல் நடக்கிறதுக்குல அதை பார்த்துக்கோ. இதுக்கு முன்னே எல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்து இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இல்லைன்னு பாக்குற அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு குற்றச்செயல் நடைபெறுகிற பொழுதும் நாங்க இனிமேல் இந்த குற்றம் வராது தடுத்துக்கிற அப்படிமா இந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான், அடுத்த பக்கம் குற்றம் நடந்துகிட்டா இருக்கும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய போக்கு பொதுமக்கள்கிட்ட மிகுந்த வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்கின்றது. இப்போ தமிழக அதிமுகவில் இருந்த 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் இன்னைக்கு உறுப்பினரா சேர்ந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1 பெருந்தர எம்எல்ஏ ஜே.கே. ஜெயக்குமார். பண கஷ்டம் அவருக்கு. எல்லாம் ஊர்ல சொல்லுவா 70 கோடி கடன் இருக்குது, 40 கோடி கடன் இருக்குது, 50 கோடி கடன் இருக்குதுமா. எப்படியோ எடப்பாடியா இருந்த கஷ்டத்தோட கட்டமா சீட்டை கொடுத்தாரு. ஒரு 10,000 சில்லற ஓட்டுல தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துத்தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் ஐக்கியமாகிட்டார். மரகதம் குமரவேல் அவர் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரியில வச்சு முக்கிய எடுக்கணும் அவங்களை எல்லாம். அவங்களும் தமிழக வெற்றிக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு எங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னாக்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ தாராவரத்தில் இருக்கக்கூடிய சத்தியபாமா அவங்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெட்டாளில் இனி ஜெயிச்சுட்டு இப்ப மறுபடியும் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த சமயத்துல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சி.வி. சண்முகத்தில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பக்கம் தாவி வந்துட்டாங்க. ஆற்காடு தொகுதி சுகுமார், சங்கரங்கோயில் திலீபன் ஜெயசங்கர், ஹரிபாஸ்கர், அந்தியூர் இருப்பார் ஹரிபாஸ்கர், கொங்கு மண்டலத்தில் ஹரிபாஸ்கர், பன்ருட்டியில மோகன். இவங்கெல்லாம் நாங்க செஞ்சது தப்புங்க ஐயா, எடப்பாடி ஐயா மன்னிச்சுக்குங்க, நாங்க ஏதோ தெரியாத கூப்பிடுறோங்கோட்ட கட்சி, நாங்க தெரியாத பசுவோட சேர்ந்துகிட்டு இருக்கிறதோட பன்னியோட போய் சேர்ந்தோம், அதனால எங்களை மன்னிச்சுங்க ஐயா, நான் உங்களோடவே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகிதி எடப்பாடி கிட்ட வந்து அடைச்சிட்டாங்க. அது பரவாயில்ல, ஏத்துக்கலாம். ஒரே கட்சிக்குள் இருக்கிறதுல வந்து சண்டை சச்சரவு நடக்க வேண்டியதான். இப்ப அப்பம் பேச்ச பயம் கேட்கலன்னா பயம் பேச்ச அப்பம் கேட்கலாம் நடக்குது இல்லையா? அத மாதிரி இவங்களை கூட ஒரு வகையில் ஏத்துக்கலாம். ஆனால் இந்த 3 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்களா பாத்தீங்களா, அவங்கள கடவுளும் மன்னிக்க மாட்டா, பொதுமக்களும் மன்னிக்க மாட்டாங்க. அட நீங்க போய் சேர்ந்தது எல்லாம் தவறுன்னு சொல்லல. இப்போ ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்னாரு, ஒரு தொகுதியில ராஜினாமா பண்றதுனால அது இடைத்தேர்தல் சந்திக்கிறது கட்டாயம். ஆனா நீங்க 3 பேரும் என்ன நோக்காடு வந்தது உங்களுக்கு? அதிமுக ரெட்டாளில் நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சி வேண்டான்னு உதறி எஞ்சிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றீங்களே, உங்களுக்கு எம்ஜிஆர் உங்களுடைய ஆன்மா மன்னிக்குமா, இல்ல புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆன்மா தான் உங்களை மன்னிக்குமா? இந்த 3 கேடு கட்டதுகள் அங்க போய் இப்போ
அவங்க தமிழக வெற்றி கழகத்துல கேட்டா என்ன சொல்ல, வர்றவன வேண்டாம், வர்றவன வேண்டான்னு சொல்லணும். நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேண்டான்னு சொல்லணும். நீங்க வந்தானா நீங்க வேண்டாம் ஐயா, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போ, உங்க கட்சிக்கு நமக்கு ஆகாது, எனக்கு ஏற்கனவே 120 பேர் இருக்கிறான்னு சொல்லி நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு வாடான்னு கூட்டி அடிச்சு கூட்டி கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய போக்க பத்தி பொதுமக்கள் காரி துப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இந்த ஜமாத் எல்லாம் விடுங்க. இப்ப 3 தொகுதியில இடைத்தேர்தல் வருதுன்னு சொன்னா இந்த 3 தொகுதிக்கும் அரசாங்கத்துல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏவுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 40 லட்சம் செலவுன்னு கணக்கு கொடுக்குறான். அதே மாதிரிதான் ஒரு தொகுதிக்கும் அரசாங்கமும் கிட்டத்தட்ட 30-40 லட்சத்தை செலவு பண்ணிருக்கு. அதிகாரிகளை போடுவோம், போலீஸ் பொட்டி கொண்டு வைக்கணும், பாதுகாக்கணும், 25 நாளைக்கு துப்பாக்கி சுத்திட்டு போகணும், வெளியே மிலிட்டரி படையெல்லாம் வரும், அதிரடி படை வரும், இத்தனைக்கு சம்பளம் கொடுக்கணும், இத்தனைக்கு தேர்தல் கமிஷன் அதிகாரி மாத்துவான். இது எல்லாம் பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் அரசாங்கமும் தன்னுடைய பங்குக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுது. இப்ப நீங்க போய் சேர்ந்த அந்த நல்லவனுங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நாங்க என்ன செலவு பண்ணிச்சோம் அந்த லிஸ்ட கொடுங்க. எங்க தொகுதிக்கு பெருந்தரைக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, மதுராந்தகத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, நீங்க இந்த தாராபுரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த லிஸ்ட கொடுங்க. இந்த பணத்தை நாங்க கவர்மெண்ட் கஜானாவில கட்டிடுறோம், கட்டிட்டு நாங்க ராஜினாமா பண்றோம். ராஜினாமா பண்ணிருந்தா நீங்க 3 பேர் உத்தமனுடா, அந்த 2 லேடி ஜேத்தி ஜெயக்குமார் ஜேத்தி சொல்றோம், நீங்க எல்லாம் உத்தமனுங்க. ஆனா அரசாங்க பணத்தை விரயம் செஞ்சுட்டு, அரசாங்க பணத்தை விரயம் என்ன, பொதுமக்களுடைய பணம் தான், பொதுமக்களுடைய பணத்தை விரயம் செஞ்சுட்டு நீங்க 3 எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இது பண்றது உங்களுக்கு நியாய தர்மம் என்ன செய்யணும்னா கோர்ட்டு தானா முன் வரணும். எலெக்ஷன் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க, ஒரு 15 நாள் தான் மந்திரி சபை அமைச்சிருக்கிறாங்க. 23 நாள் எலெக்ஷன் முடிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு என்னன்னாங்க, இப்ப 15 நாள் தான் ஆயிருக்குது. ஒரு மாசத்துக்குள்ள 15 நாளுக்குள்ள 3 தொகுதியில இடைத்தேர்தல் வர்றதுக்கு எம்எல்ஏ உடந்தையா இருக்கான்னு சொல்லி சொன்னா கோர்ட் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க இன்னும் 2 தடவை நடக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கோ உள்ளாட்சி தேர்தலுக்கோ பாராளுமன்ற தேர்தலுக்கோ நிக்கிறவங்களுக்கு தகுதியற்றவர்னு சொல்லி போட்டு கோர்ட் தானா முன் வந்து கேஸ் எடுத்து நடத்தணும். அப்படி நடத்தக்கூடிய சூழலை கோர்ட் எடுத்து நடத்துச்சுனாக்கா ஒரு பையன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண மாட்டான். அப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, தேர்தல் கமிஷன் இடத்துறதுக்கோ சட்டம் போடுறான். அதுல தப்பு பண்ணா அடுத்த எலெக்ஷன் 3 வருஷத்துக்கு நிக்க கூடாதுங்கிறான். ஊழல் பண்ணா 3 வருஷத்துக்கு நிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டு இருக்கிற தேர்தல் கமிஷன் இடையில ஒரு சட்டத்தை என்ன சொல்லி இருக்கணும், ஜெயித்த பிற்பாடு ராஜினாமா பண்ணுனா அரசாங்க செலவு பண்ணக்கூடிய பணத்தை திருப்பி கட்டிட்டு தான் ராஜினாமா பண்ணணும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலிலும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருந்தா இந்த 3 முண்டைகளும் போய் 3 முண்டநாய்களும் போய் சேர்ந்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க பொதுமக்களை கொந்தளிச்சு போய் இருக்கிறான். பொதுமக்கள் கொந்தளிச்சு போய் நாட்டுல பொருளாதார சீர்குலைஞ்சு கிடக்குன்னு சொல்றீங்க. நீங்க தாவேக்காவில விஜயானாவில காசு இல்லைன்னு சொல்றீங்க. எல்லா பக்கம் கொடுக்கற பணத்தை கொடுத்துட்டு தான் போந்திருக்கிறீங்க. இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த தேர்தலினுடைய செலவு இருக்குது இல்லையா, இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தமிழக அரசாங்கம்? நீங்க வராதுங்க, பணத்தை கட்டிக்கிறாங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானாவில காலியா இருக்குது. இப்ப மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் 6 மாசம் கழிச்சு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் வைக்கிறதுக்கு யாருடைய பணத்துல செலவு பண்ணுவாங்க? பொதுமக்கள் கட்டக்கூடிய வரி பணம் தான். இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் இருக்கிற வரி பணத்துல தான் அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க வாங்க, அந்த 3 பேர் இருக்கிற எத்தனை போய் அதிமுக துரோகம் பண்ணிட்டு போய் நீங்க மீண்டும் அந்த தொகுதிகளை வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொகுதியில் நின்னு பாருங்க. நின்னீங்கன்னாக்கா அப்பதான் உங்களுக்கு என்ன வேடிக்கைன்னு தெரியும். அதே 3 தொகுதியிலும் அதே அதிமுக தான் ஜெயிக்கும். அதே 3 தொகுதியில் அதே இனி எத்தனை தொகுதியில நீங்க நின்றுட்டு விசில் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போனா பொதுமக்கள் ஊருக்குள்ள கொந்தளிச்சு போய் இருக்கிறான். இன்னைக்கு கொந்தளிச்சு போய் இருக்கிறான் பொதுமக்கள் ஊருக்குள்ள. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவை எடுத்து காப்பாத்துறது அவர் காப்பாத்திட்டார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அவர் எடுத்து காப்பாத்திட்டார். உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேருமே யாரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, இந்த செயற்குழு இருக்கக்கூடிய 83 பேருமே, பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய 2500 சில்லற பேருமே 100க்கு 100% எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அண்மையில ஈரோட்ல ஒரு புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்
ஆர் மனோகரன் அவர்கள் தலைமையில இன்னைக்கு இதய எம்ஜிஆர் மாளிகையில் ஈரோட்ல புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூட இந்த ஆபீஸுக்குள்ள கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டா எல்லா பொறுப்பாளரும் வந்துட்டாங்க. பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு வந்திருந்தாங்க, முன்னாள் எம்பி அவர் வந்திருந்தாரு, அப்புறம் மறுபடியும் பார்த்தா முன்னாள் மேயர் வந்திருந்தாங்க, பகுதி களத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் எல்லாம் யாராரு அந்த குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ ஈரோடு மாநகரம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமியின் கையில் வந்து நிக்குது. நன்றி, வணக்கம்.